கர்த்தாவே எங்களோடு பேசும், எங்களை உயர்த்தும், வழி நடத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். ரைட்டு, நம்ம சொல்கிற காரியங்களை கொஞ்சம் கவனமாய் கேட்க வேண்டும். கிறிஸ்துவ ஜீவியம் என்பது ஓட்டம். என்னது? ஓடிக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே எங்கே நோக்கி ஓடுதோம்? ஆனால் சுற்றி நெருக்கி நிற்கிற பாவங்களை ஓதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த ஓட்டத்தில் நீங்கள் பாவங்களையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு தான் என்ன ஓயாமல் பாவம் பாவம் பாவம், எப்போ பார்த்தாலும் சாபம் சாபம் பாவம் பாவம் சாபம், இல்லையா? கரை கிரை அற்றவர்களாக என்ன செய்யணுமா? நிலைநிறுத்தணும். இந்த பூமியில் நீங்கள் ஜெயமான வாழ்க்கை, அழுகிற வாழ்க்கை இல்லை, சமாதானமான வாழ்க்கை உண்டாகணும். இந்த பூமியில் பிசாசை ஜெயிக்கிற வாழ்க்கை வாழ வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதை தருவார் இதை தருவாரான்னு மேன்மை அதெல்லாம் ஒன்றுமே நடக்கவே செய்யாது. நீங்கள் இயேசுவை போல் எப்போ மாறுதீங்களோ அப்போ தான் எல்லாமே நடக்கும். ஆனால் இப்போ பிரச்சனை என்ன ஆயிடுனா, வேத வசனத்தில் உள்ள ஆசீர்வாதமான தெளிவு வரக்கூடாதபடி இந்த பூமியிலே பிசாசின் கிரியைகள் என்ன, தேவன் என்னன்னு புரிந்து கொள்ளாதபடி அநேக அழுக்குகள் நமக்குள்ளே இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் நல்லா கவனிக்கணும். இயேசுவின் நாமத்தினாலே இதெல்லாம் நீங்கள் நீக்குனாதான் நீங்கள் இந்த பூமியில் பிசாசை ஜெயித்து ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ முடியும். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றும் ஜெயிக்க வேண்டாம். ஏற்கனவே கர்த்தர் என்ன செஞ்சிட்டாரு? ஜெயிச்சிட்டாரு. அன்னைக்கு சொன்ன மாதிரி பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு. அப்போ இருக்கிற பிசாசு யாரு? அதான் பிசாசு தலையை தான் நசுக்கிட்டார. அதுக்கு தான் அந்த பூனைக்குட்டி கதையை சொன்னேன். இல்லை, ஆமா, அதே மாதிரி தான் நம்மகிட்ட கொண்டு வந்து யாரை போட்டிருக்காரு? நீங்க பூனைக்கு, நீங்க பிசாசுக்கு பயப்படுறீங்க. பிசாசு நீங்க எங்கனையா போகும்போது பாருங்க, நாயை பார்த்துருக்கீங்களா? நாய் எதை பார்க்கும்? உங்களை பார்க்கும்போது எதை பார்க்கும்? கண்ணை தான் பார்க்கும். இப்படி கண்ணையும் முகத்தையும் முடியே பார்க்கணும். இன்னொரு நாள் போய் இப்போ நாயை போய் முறைச்சி பாருங்க. அப்படியே கொஞ்ச நேரம் நீ பயப்படுத மாதிரி இருந்ததுன்னா அது மாறிடும். நீங்கள் தைரியமாக இருக்க மாதிரி அப்படின்னு என்ன போதும், அது ஓடிடும். இந்த டக்கப்பாடு தான் பிசாசுக்கு நமக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. நாய் பயங்கர வில்லன் நாய். ஏன் வில்லன் நாய்னா இது பயப்படுதானா இல்லையான்னு கவனமாக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த காக்காலாம் தந்திரமான காக்கா. இவன் ஜோசுவா முறுக்கு வச்சுருந்தான்னா கிட்டே வராது. ஆனால் இவன் முறுக்கு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கட்டும், பக்கத்தில் இருக்கிற உட்காந்து வாயில் கொடுக்கும்போதே கம்பி எடுத்துட்டு ஓடிடும். அப்போ காக்காய்க்கு கூட என்ன செய்ய தெரியுது, இவன் நம்மளை அவன் நம்மளை பிடிச்சி கொண்டுருவான் அப்படின்ட்டு காக்காய்க்கு தெரியுது. அல்லேலூயா. அப்போ தலை நசுக்கப்பட்ட பிசாசானவன் நம் மத்தியில் இருக்கிறான். அவனை ஜெயிக்கக்குண்டான தேவ பலனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் நமக்காய் மரித்திருக்கிறார். நம்ம பாவ சாபங்கள் எல்லாம் நீக்கி இருக்கிறார். ஆனால் நீங்கள் விடுதலை ஆகாத வரை அதில் நீங்கள் தோல்வி அடைவீர்கள். நீங்கள் வருங்காலம் ரொம்ப மோசமாக இருக்கும். திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் கிறிஸ்துவனாகவே வாழ முடியாது, இந்துவாகவும் வாழ முடியாது. அந்த ஜாதிக்கும் இந்த ஜாதிக்கும் சண்டை, அந்த கட்சிக்கும் இந்த கட்சி. இப்போ வர வர ஆட்சியாளர்கள் மக்களை காப்பாற்றுறதுல பலன் குறைஞ்சிக்கிட்டே போகிற. அது எந்த கட்சி ஆனாலும் சரி, அவன் காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அவன் மக்களை காப்பாற்ற மாட்டான். டிஎம்கே கவர்மெண்ட்டே இப்போ ஏகப்பட்ட போலீஸ் கஸ்டடியில் எத்தனை பேர் இறந்துக்கிட்டு இருக்கான். இந்த பாலியல் குற்றங்கள் பெருகிட்டு இருக்கு. ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியல. அவன் என்ன செய்வான்? 8 கோடி மக்கள் அவன் பாட்டில் தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒன்றுமே கட்டுப்படுத்த முடியல. சரி, அவங்க யார் தப்பு பண்ணாலும் உடனே தூக்குன்னு போட்டாலும் சொல்லுவோம். அது சர்வதிகார ஆட்சி ஆயிரும். இப்படி தான் உலகத்தில் அவ்வளோ தூரம் அந்த பாவம் பெருகி வேதனை பெருகிட்டே இருக்கு. அன்பு என்ன செய்யுமா? தனிந்து போகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மனித அபிமானமே இல்லாமல் போயிட்டு உலகத்தில் எங்கேயுமே மனிதமானம் பார்க்க முடியாது.
நான் இந்த பிள்ளைகளை வளர்க்கிற தாய்மார்களை பார்ப்பேன் எவ்வளவு இதாக வளர்க்காங்க தெரியுமா? எப்போ நம்மளாலலாம் முடியாது. பொம்பளையே பிறக்காதீங்க, அடுத்த பிறவியில் 7 பிறவி 8 பிறவிங்க. என்னன்னா அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்குள்ள எல்லாரும் உறங்கிக்கிட்டு இருக்கா, கிரேசியை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. அதை பெற்று வளர்த்து கொண்டு வரதுக்குள்ளே எவ்வளோ சங்கடப்படுறாங்க தெரியுமா? உடனே கல்யாணம் முடித்த பிறகு மனைவி வருதா. இப்போ மனைவியாக தாயாங்கும் போது ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, உலகத்தில் எல்லா மனுஷனும் பண்ணுற வேலை அதுதான். மனைவியாக தாயான்னு வரும்போது அதனால் நன்றி பயங்கரமான மோசத்தில் ஓடி ரைட்டு. இப்போ நம்ம யாருமே விபச்சாரம் செய்கிறதில்ல. இவ்வளோ சத்தியங்களை கேட்ட பிறகு யாருமே விபச்சாரம் செய்கிறதில்ல, யாருமே கொலை பண்ணுகிறதில்ல, யாருமே போய் விற்கிறதுக்கு முன்னால் போய் நிற்க போகிறதில்ல. ஆனால் இதுக்கு ஈக்குவலான பாவங்கள் அநேகம் நமக்குள்ளே தாண்டவமாடுகிறது. நமக்குள்ளே இருந்து இயேசுநாதர் நமக்குள்ளே கிரியை செய்யக்கூடாதபடி பயங்கரமான தடைகளை ஏற்படுத்துகிறது அநேக காரியங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிப்போமே, டக்குன்னு வாசிட்டு போனோம். நீதிமொழிகளின் புத்தகம் 28வது அதிகாரம் 13வது வசனம். நீதிமொழிகள் 28:13. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ வாழ்வு எதில் இருக்கு? பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறதுலாம் இருக்கு. அநேகர் இந்த பூரண பாவ விடுதலையில் இல்லை. எவ்வளவு தூரம் நீங்கள் விடுதலை பாவத்திலேருந்து விடுதலை ஆகுறீங்களோ அவ்வளவு தூரம் இரக்கத்தின் பாதுகாப்புக்குள்ளே வருவீங்க. அல்லேலூயா. இங்கே வெளிப்புறமான கிரியை இல்லை, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். உனக்கு உள்ள என்ன பாவம் இருக்கோ அதுதான் வெளிப்புறமான வாழ்க்கையின் பிரதிபலன். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போமே. 1 யோவானின் புத்தகம் 1வது அதிகாரம் 8, 9, 10. 1 யோவான். நமக்கு பாவம் இல்லை என்று என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவனாக இருப்போம். வேதம் என்ன சொல்லுது? நீங்க பாவத்தை மறைச்சீங்கன்னா வேத வசனத்தில் இருக்கிற மறைந்து இருக்கிற கருப்பொருள் உங்களுக்கு இல்லாம போயிடும், தெரியாம போயிடும். அது உங்களுக்கு புரியவே செய்யாது. அடுத்தல ஆமேன் அறிக்கையிட்டால் மன்னித்து ஆமேன் 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 அவர் ரெடியா இருக்காரு. அவர் ரெடியா இருக்கிறதுக்கு அடையாளம் ஏற்கனவே மறிச்சிட்டாரு. அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். நீங்க அறிக்கை செய்து விட்டு விடுவதற்காக அநேகருக்கு அதுக்கு பலனே கிடையாது. அடுத்த எழுதுக்கு நான் பாவமே செய்யலைன்னு சொல்லுவோமானால் அவரை பொய்யராக்கிறோம் இருப்போம். நமக்குள் இல்லவே இருக்கவே இருக்காது. அவருடைய வார்த்தை, அவருடைய சத்தியம், அவருடைய வசனங்கள் நமக்கு பாதுகாப்பை அளிக்காது. நீங்க வேத வசனத்தின் அடிப்படையில் தான் எல்லா பாதுகாப்பையும், எல்லா சுதந்திரத்தையும், எல்லா விடுதலையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவத்தில் போதிக்கிறது கிறிஸ்துவத்தின் வசனம் அல்ல, சத்தியத்தை போதிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. நம்ம நதியோடு கூட துதிக்கிறேன். அந்தரங்க பாவத்துக்கு சரியானபடி நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். அவர் அல்லேலூயா நதியோடு கூட துதிக்கிறேன். இயேசு ஒரு எதெல்லாம் பாவம் நம்ம செய்கிறோம் தெரியுமா? நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லணும், திரும்ப நீங்கள் எல்லோரும் சொல்லணும். 7 பாயிண்ட் இருக்குது, நீ 3 பாயிண்ட் சொன்னால் போதும். ஐ மீன் ஒரு ஆள் 3 பாயிண்ட், ஒரு ஆள் 3 பாயிண்ட். அடுத்தால ஒரு ஆள் யார் இவன் 7 பாயிண்ட் மொத்தமாக சொல்லுவான். 3 பாயிண்ட் சொல்லுங்கள். என்ன? குற்றம் நடக்காது போல நடிப்பது. என்னது இது? பாவம். மற்றவர்கள் மேல் பழி போடுவது.
பாவத்தை மறைப்பது, பாவம் செய்யவில்லை என்று சாதிப்பது, பாவத்தின் சாட்சிகளை அழித்தல். அடுத்தால கேள்வி கேட்பவர்களோடு சண்டை போடுதல். ஏன்டாலும் சண்டை போடுறாதீங்கம்மா. யாரு சண்டை போடுறா தெரியுமா? நீங்க சத்தியத்தை இவ்வளவு நாள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு சண்டை போடல. நான் இதே சத்தியத்தை வெளியே போய் சொன்னோம்னா என்கிட்ட என்னச்சுவாங்க தெரியுமா? என்கிட்ட எங்க பாவம் இருக்க அப்படிமாங்க. பாவத்தினாலே குருடாக்கப்பட்டிருக்கிறார்கள். கண் சொருகின குருடனை போல இருக்கிறார்கள். அடுத்தால பாவத்தை சுட்டி காண்பிக்கிறவர்களை கொலை செய்யவும் துணிதல். ஆமென். நான் திரும்ப சொல்றேன், இது நமக்கு மறைக்க உள்ள இருக்கிற பாவங்கள். அல்லேலூயா. பாவத்தை குறித்துதான ஒரு விடுதலை அடையக்கூடாத ஒரு சக்தி நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. ஆமென். முதலாவது தவறு சொல்லு, குற்றம் நடக்காது போல் நடிப்பது. இரண்டாவது தவறு மற்றவர்கள் மேல் பழி போடுவது. மூணாவது தவறு பாவத்தை மறைப்பது. நாலாவது தவறு பாவம் செய்யவில்லை என்று சாதிப்பது. ஐந்தாவது தவறு பாவத்தின் சாட்சிகளை அழிப்பது. ஆறாவது தவறு கேள்வி கேட்பவர்களிடம் சண்டை போடுவது. அந்த பாவம் செய்ய நீ எப்ப பார்த்த அவளை சண்டை போட்டு சொன்னாலே அவங்க டக்குன்னு ஆமாம் நான் செய்யல எனக்கு எதுக்காண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. ஏழாவது பாவத்தை சுட்டி காண்பவர்களை கொலை செய்யவும் துணிதல். இதுதான் மனுஷனுடைய தன்மை. 7 பாவம் உள்ள அடங்கி இருக்கிறது உள்ள. அல்லேலூயா. நான் இந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறவர்கள் கொலை விபச்சாரம் அதை நான் சொல்லலை. இந்த மறைமுகமான பாவங்கள் அநேகருக்குள்ள இருக்கு. அதாவது ஒரு ஆளை சிகரெட்டு குடிக்கிற மாதிரி பார்த்துட்டாலும் நீ சிகரெட்டு குடிச்சான்னு கேட்டால் அவன் மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரியம் செய்தான். ஐயா காலை பையா அப்படி தானே செய்தியா, அதை மறைக்கிறதுக்கு ஏகப்பட்ட காரியங்கள். சண்டை போடனாலும் ரெடி, என்னனாலும் ரெடி. அவரை சொல்ல ஒரு பொதுவாக மனுஷர்களை சொல்லுகிறேன். ஆமென். பரவங்க பாவத்தை மறைக்கிறவன் இதெல்லாம் மறைக்கிற காரியங்கள். அல்லேலூயா. குற்றத்தை நடக்காது போல் நடித்தது யார் தெரியுமா? பைபிளில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. நான் ஒரே ஒரு ஆளை மட்டும் சொல்கிறேன். அது பைபிள் எடுக்க வேண்டாம், நான் முதல்ல சொல்லிடுவேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச பார்த்து. நாகமான்ட்ட எலிசா வந்து உன்னுடைய வெகுமானத்தை நான் வாங்கிறதில்ல, நீ கொண்டு போன்னு சொல்லிட்டான். எலிசாவுடைய வேலைக்காரன் கேயாஸ். இவன் ஆளை பார்க்கல, ஆள் வச்சிருக்க பொருளை பார்க்குறான். சேலை அப்படின்னு வேஷ்டி பொன் பாலம் எல்லாமே வச்சுருக்கான், என்னெல்லாமே வச்சுருக்கான். அதை எலிசாவுக்கு தெரியாமல் பின்னாலே ஓடி போய் நாகமான்கிட்ட போய் சொல்கிறான். இப்போ தான் 2 பேர் வந்தாங்க, அவங்களுக்கு வேஷ்டி கொடுக்கணும், நீ அந்த வஸ்திரத்தை யார் வாங்கிட்டு வர சொன்னான்? எலிசா வாங்கிட்டு வர சொன்னான். எவ்வளோ பெரிய அது பாருங்க, அதை வாசிச்சா நல்லதுன்னு நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் புத்தகம் 5வது அதிகாரம். ரொம்ப நல்லா இருக்கும். இருபத்தி 23 இருந்து. அதற்கு நாகமான் தயவு செய்து 2 தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி 2 தாலந்து வெள்ளியை 2 கைகளில் 2 மாற்று வஸ்திரங்களோடு கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரரான 2 பேர் மேல் வைத்தான். யாரு இவன் எலிசாக்கு தெரியாம போய் வாங்க போறான். தயவு செய்து நீ கூட 2 வாங்கிக்கன்னு கொடுத்து விடுதான். அப்போ கேயாசிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். இப்போ இந்த பாவத்தை யாருக்கு மறைக்கணும்? எஜமானுக்கு மறைக்கணும். அடுத்தால என்ன இருக்கு? அவன்
அவன் மேய்ச்சலுக்கு வந்தபோது ஆமென். அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய் அவன் நைஸா அவன் வீடு வந்த உடனே எல்லா சாமியையும் வாங்கி கொண்டு அவங்க வீட்டில் கொண்டு வச்சுட்டு இவங்களெல்லாம் என்ன செஞ்சுட்டான், ஓடிட்டு போயிருங்கன்னு அனுப்பிட்டு இங்க வரான் எலிசாட்டை. வாங்க அடுத்தல. பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று அவன் கண்டுபிடிச்சான். கேயாசியே, எங்க இருந்து வந்தாய்? எலிசா அவனை கேட்டதற்கு ஆமென். அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை. அவன் என்ன சொல்லலாம் பாருங்க, எங்க போயிட்டு வந்திருக்கான். இவன் வேங்காதன் போய் வாங்கிட்டு வந்திருக்கான். வேங்காதன் சொன்னது தேவன். அந்த தேவ சத்தத்தை கேட்டு நாகமான்ட்ட இவன் எலிசா வாங்கல. ஆனா அதை மீறி இவன் போய் வாங்கிட்டு பாவத்தை என்ன செய்யறான், மறைக்கான். அடுத்தால அப்பொழுது அவன் இவனை பார்த்து, அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்தில் இருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் செல்லவில்லையா பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வாங்க. இதையா காலம், இத காலம், இதெல்லாம் வாங்கக்கூடாது அப்படிங்க. ஆமென். இவன் வாங்கி கொண்டு உள்ள வச்சுட்டானே. இப்போ என்ன சொல்லிட்டான், நாகமானுக்கு வர்ற குஷ்டம் பூரா யாருக்கு வந்துடும்? அடுத்தால என்ன எழுதிருக்கு பாருங்க. அவனை மட்டுமல்ல, அவன் சந்ததியையும் என்றைக்கும். ஆமென். உடனே ஆமென். இதுதான் பிரச்சனை. இந்த குஷ்டரோகம்னு எழுதியிருக்கிறது என்ன தெரியுமா? மரத்து போகிற தன்மை. என்ன தன்மை? நீங்க கிறிஸ்துக்குள்ளதான் இருப்பீங்க, எல்லாம் என்ன செஞ்சிடும், மரத்து போவோம். பாவம் பண்ணிப்பா, பாவமா, ஆண்டவர் தண்டிக்காரா, எல்லாம் என்ன செஞ்சிடும், மரத்தே போயிடும். ஆமென். நம்ம என்ன செய்யறோம், பாவத்தை நடக்காது போல ஒரு நடிப்பு, நல்ல நடிக்கம். அல்லது யாரு கேஎஸ்சி நடக்காது போல, ஜபம் நடக்காது போல, வேத வசனம் நடக்காது போல நடக்கிறது. அடுத்தால என்னது, மற்றவர்கள் மேல் பழி போடுவது. அல்லேலூயா. நான் ராஜா சொல்லுங்க, நான் இல்லை, அவர் தான் செஞ்சோம், நான் செய்யவே இல்லை, அவர் தான் செஞ்சோம். அது வீடுகளில் நல்லா நடக்கும். ஈஸியாக நைஸாக எடுத்துட்டு பிஸ்கட் எடுத்துட்டு நான் செய்யலை, யார் செஞ்சா, தீமைத்தை செஞ்சா. எல்லாருக்கும் யார் மேலே கண்ணு தெரியுமா, தீமைத்தை பதில் சொல்ல மாட்டான். இது ரெண்டும் சேர்ந்து என்ன செய்யும், ஒரு பிஸ்கட்டோ ஒரு மிட்டாயோ எதோ ஒன்று எடுத்து திங்கும் போது ரெண்டு பேரும் நினைப்பாங்க, இப்போ யாரை சொன்னால் நம்ம தப்பிக்கலாம். இவன் என்னென்னப்பா ஜெஸ்லின்னு சொன்னோம்னு சொல்லுவோம், அவன் நேரம் கரெக்டாக சொல்லிவிடுவான். நான் இத்தனை மணிக்கு இத்தனை நேரத்தில் நான் அங்கே இருந்தால் வச்சேன், அதனால் நானும் எடுக்கலாமா. இவளை சொல்லிட்டா இவளும் கரெக்டாக பேசிடுவான், அவன் மட்டும்தான். அப்போ பழி யார் மேலே போடணும், தீமைத்தை மேலே போடணும். நீ ஏன் அந்த பழத்தை தின்னு கேட்காரு ஆண்டவர். ஏவாள்கிட்ட என்ன, நம்ம ஆதம்கிட்ட கேட்காரு, ஏன் அந்த பழத்தை விளக்கணுமில்ல. இதே நான்லாம் ஒன்றும் செய்யலை, நீர் கொடுத்தாரு, அந்த மனைவி தான் எனக்கு கொடுத்துட்டான். அவளை போய் ஏவாளே நீ ஏன் சாப்பிட்ட, நான்லாம் சாப்பிடல, அந்த சர்ப்பம் தான் கொடுத்தது. அல்லேலூயா. பாவம் தான். நீங்க யார் மேல பழி போட்டாலும் செய்தவனுக்கு தண்டனை செஞ்சிடும். நீ எவ்வளவுதான் மறைச்சாலும் சரி, செய்தவனுக்கு தண்டனை உண்டு. ஆமென். அடுத்தால பாவத்தை மறைப்பது. அல்லேலூயா. என்ன செய்வது, மறைப்பது. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏமா போவோம். யாத்திராமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 11 15 வரை. 2:11 ஆமென். போய் சுமக்கிறதை பார்த்து ஆமென்.
அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து ஆமென். வேசியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். என்ன நடக்கு பாருங்க. அப்போ சிசிடி கேமராலும் கிடையாது. பார்த்தான் இவன் ஒத்தையில் பார்க்காம இவன் ஆள் அவன் அடிக்கான். எகிப்தியன் சவுக்க வச்சு அடி அடின்னு அடிக்கான். இவனுக்கு தான் ஆடாட்டாலும் தசை ஆடுது. நம்ம வேதத்தில் வந்தாலும் நம்ம தலைவர் படம் எங்கேயாவது இருந்தால் தசை என்ன செய்யுது? கட்ட கட்டன்னு ஆடுது. தசை ஆடினதுனால என்ன செய்ய அடுத்தால என்ன இருக்கு? ஆமென். வெளியே போன போது எதிரே மனுஷன் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆமென். அப்பொழுது அவன் ஆமென். அநியாயம் செய்கிறவனை நோக்கி நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். என்ன செஞ்சுட்டான்? அடிச்சு மூடிட்டான். அவனை கொன்று தூக்கி வச்சு மூடிட்டான். அல்லேலூயா. பாவத்தை என்ன செய்றான்? மறைக்கிறான். யாருக்கும் தெரியாம மறைக்கிறோம். யார் மூடுவா? ஏசுநாதர் தான் மூடுவார் பாவத்தை. நம்முடைய பாவத்தை யார் மூடுவார்? ஏசப்பா தான் மூடணும். ஆனால் இவன் மூடுதான். இவன் யாருக்கும் தெரியாம மூடினான். யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். யாரோ ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான்? பார்த்துட்டான். நீ எவ்வளவுதான் செஞ்சாலும் உங்களை யாரோ ஒரு ஆள் பார்த்துருவாங்க. நீ என்ன இல்லைன்னா நீங்கள் ஒரு கொலை நடக்கிற இடத்துல போய் பாருங்கள், ஏதாவது ஒரு தடயத்தை வச்சுட்டு போயிடுவோம். ஒரு பெரிய கொலையை கண்டுபிடிச்சாங்க. யார்? நம்ம தமிழ்நாட்டு போலீஸ் வந்து ஸ்காட்லாண்டுக்கு அடுத்தால போலீஸு, தமிழ்நாட்டு போலீஸ் கண்டுபிடிக்கிறதில்ல. ஒரு பீடியை குடிச்சிட்டு அந்த கொலை நடந்த வீட்டில் போட்டு போயிட்டான். அந்த பீடியை எடுத்துக்கொண்டு போய் இது என்ன பிராண்டு, எங்கே உள்ளது எல்லாம் கண்டுபிடிச்சானே கரெக்டாக. தீக்குச்சி வச்சு கண்டுபிடிச்சிருக்கான். நீ எத்தனையோ காரியங்கள் ஒருத்தருமே கண்டுபிடிக்க முடியாதெல்லாம் வச்சுக்கலாம். கைரேகை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவான். இந்த பொடி பொருளை வச்சு கண்டுபிடிக்கணுமே, கண்டுபிடிச்சிருவான். அல்லேலூயா. இவன் என்ன நினைச்சிட்டான்? எஃப்டிஎனை கொண்டுட்டான், போச்சு வச்சுட்டான். யாருமே பார்க்க மாட்டாங்க. அவன் கண்டுபிடிச்சான். போய் மறுநாள் போய் இவன் இன்னொருத்தனை அடிக்கும்போது கை காக்கான், ஏன்டா அடிக்கான்னு. நேற்று அவனை கொன்று புதைச்ச மாதிரி என்னையும் இன்னைக்கு கொன்று புதைக்கலான்னு பாக்கியோ அப்படின்ன உடனே இவனுக்கு என்ன ஆகிட்டே? பயம் ஆகிட்டே. பாவத்தை மறைக்க கூடாது. ஆமென். நீங்கள் பாவத்தை மறைக்காம அவர் முன்னால் போய் அறிக்கை செஞ்சிடணும். ஆமென். அடுத்தல பாவம் செய்யவில்லை என்று சாதிப்பது. வீடுகளில் இப்போ வீடுகள் தான் ரொம்ப நடக்கும். ஏன்ட்ட நான் எடுக்கவே இல்லை. நம்ம ஏற்கனவே எடுக்காமல் இருந்தாலும் கொடுக்குதான். ஏம்மா எனக்கு ஒரு இந்த ஜாமான் தானா கொடுக்குதான். எங்கள் வீட்டில் கருப்பட்டி வாங்கிட்டு வர சொல்லுவாள். சின்ன பிள்ளை இவனோட மாதிரி இருக்கும்போது ஒரு 100 கிராம் கருப்பட்டி வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. 5 பைசா தேங்காய் சில்லு. கையை நீட்டினாலே கருப்பட்டி கொடுப்பாங்க. கடையில் கொடுப்பாங்களா? கொஞ்சம் பொரிகளையும் கருப்பட்டி இருந்தாங்கன்னா உடனே பொரிகளையும் கருப்பட்டி தருவாங்க கடையில். இப்போ கருப்பட்டி விலை 450 500 ஆகிட்டு. எங்கள் வீட்டில் செல்லத்துக்கு மண்டவெல்லாம் வாங்கிட்டு வா, மண்டவெல்லாம் காப்பி போடுவோம் அப்படிம்பாங்க. உடனே மண்டவெல்லாம் வாங்கிட்டு வருவேன். வரும்போது நீ திரும்பி அந்த குரங்கு வந்து இதை அப்பளத்தை எங்கே வச்சுருக்கலாம் அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தின்னுட்டு கடைசியில் 50 கிராம் ஆகிடும். வரும்போதே அது நாக்கு ஊறும். அப்படியே என்ன செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு தின்னுட்டே வருது. உருண்டையாக தின்னுட்டே வருது. போய் வீட்டில் வெட்டி கொடுத்தனே. ஏல என்ன எனக்கு தெரியாது. அவர் 50 கிராம் தான் தந்தாரு. 1 கிலோ புண்ணாக்கு வாங்கிட்டு வர சொல்லுவாங்க எங்கள் வீட்டில். போன உடனே 200 கிராம் புண்ணாக்கு போடுங்க அப்படிமா. 800 கிராம் புண்ணாக்கு போடுங்க அம்மா. உடனே 800 கிராம் போட்டுப்பார். போட்டு இந்த 200 கிராமுக்குள்ள துட்டு நமக்கு. அங்கே வீட்டில் போய் ஏலை அந்த அந்த நனையை வச்சுட்டு அந்த கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கெல்லாம் நனையை வச்சுட்டு அந்த அளவு இருக்குது. கரெக்டாக அந்த அளவுகளில் உண்மை வந்துடும். அதில் பார்த்தா அந்த அளவு குறையும். ஏன்னா என்ன என்ன என்னஞ்ச இல்லை நான் கரெக்டாக 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்தோங்க. நான் எங்கேனாலும் பார்க்க ரெடி. நீ மாதிரியா கடையில் வந்து காடு. எங்கள் அம்மாவுக்கு வெளியே வர மாட்டான். கடையில் வந்து காடு. நான் எடுக்கவே வாங்கவே இல்லை. கரெக்டாக 1 கிலோ தான் வாங்கிட்டு வந்தேன். பாவத்தை என்ன செஞ்சுறேன்? மறைக்கிறேன். ஹல்லேலூயா. அத்தனை நானே செய்யலைன்னு அப்படியே அநேகர் என்ன செய்யறது? நான் பாவமே செய்யலை. நீ பாவம் செஞ்சான்னா செய்யாமல் போனால் யாருக்கு என்ன? ஆண்டவருக்கு என்ன?
பாவம் செஞ்சா யாருக்கு தண்டனை, யாருக்கு பிரச்சனை? பாவம் செய்யணும் செய்யாதன்னு ஏன் சொல்றாரு? உங்க மேல தேவன் கரிசனை வச்சு பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவதுக்காக பாவம் செய்யாதங்காரு. பாவங்களை மறைக்கிறதுனாலையோ பாவங்கள் அல்லையோ பாவங்களை நடிப்பதுனாலையோ பழி வாங்குறதுனாலையோ மற்றவங்க மேலே போடுறதுனாலையோ ஒரு புறமையும் கிடையாது, பிரயோஜனம் கிடையாது. அல்லையா, நான் பாவம் செய்யவில்லை என்று சாதிப்பார்கள். அனனியாவும் சப்பராலும் ஆண்டவருக்கு காணிக்க போடணும்னு ஒரு இடத்த விற்று போடணும்னு பொருத்தனை பண்ணியாச்சு. பொருத்தனை பண்ணி ரூபாயை கொண்டு வந்து போட வராங்க. போட வரும்போது அனனியா சொல்கிறா, கொஞ்சம் ரூபாயை கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கணும், குறைச்சி போடணும். 10,000 ரூபாயா கொடுக்கவா? ஒரு 5,000 ரூபா கொடுத்தா போதும், 5,000 ரூபாய் தான் விற்றோம்னு சொல்கிறோம் அப்படின்ட்டு போகிறோம். அங்கே உள்ளே யார் இருக்கா? பேதுரு இருக்கார். பேதுரு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவன். அவர் வந்த உடனே உன் நிலத்தை 10,000 ரூபாய்க்கு தான் விற்றியா? அவள் சொல்லிட்டா, சத்தியமாக சொல்லுறோம் 10,000 ரூபாய்க்கு தான் விற்றேன். இல்லை 10,000 ரூபாய்க்கு விற்கலை. இல்லை பரிசுத்தா, உடனே பரிசுத்தாவுக்கு விரோதமாய் போய் சொன்னாய் அப்படின்னு சொல்லதுக்குள்ளே அவள் என்ன செஞ்சிட்டா? அவன் விழுந்தாலும் அவன் விழுந்தானா? அவன் தான் முகம் விழுந்தான். உடனே அடுத்தால இந்த 4 பேர் சேர்ந்து பண்ண தூக்கிட்டு போங்க, ஆள் அவுட்டு, தூக்கிட்டு போங்கன்னு சொல்லியாச்சு. அங்கே அவன் கொண்டு போகல. அடுத்தால போய் வீட்டம்மா வந்துட்டான். வீட்டம்மா வந்தோடனே வீட்டம்மானுக்காக, நான் உன் இடத்த இவ்வளோ தான் வித்தியா? ஆமாம், அவ்வளவு தான் விற்றேன். சாதிக்கிறது அவன் செய்யவே இல்லைன்னு. உடனே அவன் சொன்னான், இப்போ தான் அவன் புருஷன் செத்து தூக்கிட்டு போகிறாங்க, அவன் கால் கூட நனைஞ்சது, கால் நனைஞ்சது கூட காயலை, அதுக்குள்ளே நீ வந்துட்ட அப்படின்னு வாசிப்பான். எதில் இருக்கு? அப்போஸ்தலர் 5ஆவது அதிகாரம் 4வது வசனம். அதை விற்கும் முன்னே உன்னுடையதா இருக்கவில்லையே, அதை விற்ற பின்பு அதன் கிரயம் வசத்தில் இருக்கவில்லையே, எண்ணம் கொண்டதென்ன? ஆமீன். தேவனிடத்திலே போய் சொன்னாய். 9வது வசனம். ஆமீன். ஆமீன். ஒருமனப்பட்டதென்ன? ஆமீன். ஆமீன். வந்திருக்கிறது. ஆமீன். அல்லேலூயா. என்ன அளவுக்கு சாதிக்கா பாருங்க. ஒன்றும் வேண்டாம், அவங்ககிட்டே கூப்பிட்டு ஐயா வாங்க 10,000 ரூபாய்க்கு விற்றோம், ஏன்ட்டு 5,000 ரூபா தான் நான் போட போகிறேன் சொல்லிட்டு போகிறது மறைக்கான். 10,000 ரூபா போடுறது மாதிரி. அல்லேலூயா. அவர் 2 பேரும் அப்படி சாதிக்கிறது பாவம் செய்ய. அடுத்தால அல்லேலூயா, பாவத்தின் சாட்சிகளை அழித்தல். அல்லேலூயா. நல்ல உத்தமனா இருக்காயா தாவீதுக்கு ஒரு வேலைக்காரன், அவன் பேர் உரியா. அவன் மனைவியை எடுத்துக்கிட்டான். எடுத்து அவளுக்கு கர்ப்பமாயிட்டு அதை எப்படியாவது அவன் பேரில் போடணுன்ட்டு அவனை எவ்வளோ முயற்சி பண்ணுறான். முயற்சி பண்ண அது ஒன்றும் சாதிக்கலை. உடனே அவன் அது பயங்கரமான காரியம். யோவாப்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி அவன் கையிலேயே கொடுத்து இவங்க அவன்கிட்ட கொண்டு கொடுன்னு சொல்லி அவன் வாசிச்சு பார்க்கான். எதிர்த்தால நிற்கான் யாரு? உரியா. இவனை தான் கொல்லணுன்ட்டு இவன்கிட்ட லெட்டர் எழுதி கொடுக்கான் தாவீது. அது பெரிய கொடுமை, அது வந்து பயங்கரமான கொடுமை. அல்லேலூயா. அதுவும் அவள் ஒன்றும் தெரியாத மாதிரி வந்து உட்காந்துருப்பான் ராஜ சிங்காசனத்தில் இருக்கணும்னா உண்மைத்தன்மை இருக்கணும். ஆனால் உண்மைத்தன்மை இல்லாமல் அவள் சிங்காசனத்தில் போய் அசால்ட்டாக இருக்கான். நாத்தார்கள் வந்தான், இங்கே வா, நீ இப்படி ஒரு ஆடு இருந்தது, அது செல்லமாக வளர்த்தான். அந்த ஆடு வளர்த்தவன் வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்துட்டான். அவன் வீட்டு ஆட்டை இது பண்ணாமல் அடுத்த வீட்டு ஆட்டை சமையல் பண்ணி விருந்தாளிக்கு கொடுத்துட்டான். அப்படிதான் அது அந்த துறை நீ தான் அப்படின்ட்டான். நீ உன் வீட்டில் இப்படி பட்டே உன்னை வீட்டை விட்டு விலகாதுன்னு சொன்ன பிறகு மனம் திரும்பும். 51வது சங்கீதத்தை எழுதுகிறோம். அதுக்கப்புறம் எழுதிட்டு தான் அதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் மறைக்கும். இதை கொன்ன பிறகு தான் அதுக்கப்புறம் நாத்தான்கள் தீர்க்கதரிசி வந்து திருப்பி வந்து இவனை வந்து அல்லேலூயா பயங்கரமாக சொல்லுவான். பழி என்னது அல்லேலூயா சாபமிடுவான். இப்படிலாம் உங்களுக்கு வந்து விடிய போகுதுன்ட்டு
அதுக்கப்புறம் அவன் ஒவ்வொரு பிள்ளைகளும் பயங்கரமாய் சாகும். யார்? தாவீதின் பிள்ளைகள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசித்து முடிப்போம் இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்தால நம்ம ஒன்றும் பார்க்கறதுக்கு நேரம் இல்லை. இப்போ அடுத்தால பாவத்தை சுட்டி காண்பிப்பவனை கொலை செய்வது. அல்லேலூயா. இப்போ ஒரு சர்ச்சுக்கு தான் வரணும்னு வச்சுக்கிடுவோம். ஒருத்தன் ஒரு பெரிய பாவத்தை செய்கிறான். அந்த செய்கிறவனுக்கும் பாஸ்டருக்கும் நல்ல லிங்கு. இவன் என்ன சொன்னாலும் பாஸ்டர் என்ன செய்வார்? கேட்பார். இவன் பாவம் செய்ததை அவன் பார்த்துட்டான். யார்? அலைஸு பார்த்துட்டான். இப்போ அலைஸு உள்ளே இருந்தான்னு வச்சுக்கிடுவோம். யாருக்கு பிரச்சனை? பாவம் செய்தவனுக்கு பிரச்சனை. அப்போ இவன் நான் என்ன செய்வேன்? இவனை எப்படியாவது என்ன செய்யணும்? தூக்கிடணும். இவனை சர்ச்சுக்கு வர விடாமல் ஆக்கிடணும். எனக்கு தான் பாஸ்டர் இருக்கார. அல்லேலூயா. பாஸ்டர்கிட்ட போய் நைஸாக நான் செஞ்ச தவிர அவன் மேலே போட்டு இவன் இப்படி பாவம் செஞ்சுட்டான் வச்சிருந்தேன்னா அவன் ஜோசோவையும் கெடுத்துருவான், அவன் தாபிதையாவும் கெடுத்துருவான். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. ஏன் அவனை காலி பண்ண மறுநாள் பிரசங்கத்தில் யாரை பற்றி பேசுவார் தெரியுமா? யார்? நான் நேரம் ஆகுதுன்னு பார்க்க ஹோட்டலில் பட்டறையில் உட்காந்துருக்கேன். அந்தோணி பிரதர் வந்தார். யாரெல்லாம் அந்தோணி பிரதர் தெரியுமா தெரியல. விறுவிறுன்னு வந்தார். என் பக்கத்தில் வந்தார். ஒரு 100 ரூபா தாங்க தாரேன் அப்படின்னாரு. ரைட்டு. உடனே ஒவ்வொரு ஆளாக பேசிக்கிட்டு இருந்தேன். நான் இந்த லூகாஸ் என்ன மனைவி வந்து அவங்க வீட்டில் கிங்கு மாதிரி. அது கட்டில் விட்டு இறங்காது. பிள்ளைகளெல்லாம் இவர் தான் குளிப்பாட்டுவார். எல்லாத்தையும் சோறு கொடுத்து ட்ரெஸ் போட்டு ஸ்கூலில் கொண்டு விட்டுட்டு போவார். மத்தியானம் சாப்பாட்டுக்கும் அது மெத்தை விட்டு இறங்காமல் இருக்கும். ஆனால் அப்படி ஒரு இது அவங்க வீட்டில். அவர் எல்லா வேலையும் பார்த்துட்டு 8 மணிக்குள்ளே வேலைக்கு போயிடுவார். எல்லா பிள்ளையும் ட்ரெஸ் பண்ணி விட்டுட்டு 8 மணிக்குள்ளே உள்ள வேலைக்கு போயிடுவார். நான் அதை பற்றி ஒவ்வொரு வேளாக பேசிக்கும்போது அந்த வீட்டை பற்றி பேசும்போது லூகாஸ் பிரதர் வீட்டில் அந்த சிஸ்டர் தான் அம்மா ஆட்சி நடக்கு அப்படின்ட்டு. யாராச்சு அம்மா ஆட்சின்னா என்ன ஆச்சு? பொம்பளை ஆட்சி. உடனே அவர் பாஸ்டர்கிட்ட வந்து சொல்லிட்டார். பாஸ்டர் உடனே சாயங்காலம் எல்லோரும் போக வேண்டாம், எல்லோரும் வாங்க, எல்லாருக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்ட்டு பஞ்சாயத்து கூட்டியாச்சு. உடனே யார் அந்த கற்பாடுன்னு எந்திரிச்சு சொல்கிறார் அவர். யார்? லூகாஸ் அண்ணன். நான் யாரையே சொல்கிறார் பொழுதுன்னு நான் பாட்டு நான் இது ஞாபகமே இல்லை. அவர் என்ன அந்தோணி பிரதர் என்ன பண்ணிட்டாரு? நான் சொல்ல சட்டையை தூக்கி பார்க்காரு. அவர் வயிறு ஊதுது. உடனே வீட்டுக்கு கூட போகல. நேரையாட்டு 100 ரூபாய் கடை வாங்கிட்டு நேரம் லூகாஸ் அம்மாட்ட போய் சொல்லிட்டு தான் வீட்டுக்கு போயிருக்காரு. ஆனால் மறுநாள் சாயங்காலம் அவங்க மீட்டிங். அங்கே டாடா புடான்னு பயங்கர சத்தம். அது ஆச்சுக்கும் இதாக்கும்னு சத்தம். நான் என்னமோ நடக்குன்னு நான் பாட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்கேன். அவர் அங்கேருந்து சொல்கிறார், தாமஸே எந்தி மன்னிப்பு கேளுங்க. எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு. அம்மா ஆச்சின்னு சொன்னியா? ஆமான்ட்டு அந்தோணி பிரதரை பார்க்க கீழே குடிச்சிட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்காரு. இவர்கிட்ட சொன்னது அடுத்த நிமிஷமே அவர்கிட்ட போயிட்டுதே. பாவிய இப்படி ஆகிட்டேல காலி பண்ணிடுவாங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா இவன் நமக்கு மனம் திரும்புதல் போதிப்பு இருந்ததுனால நான் மனம் திரும்ப சொல்லி அது சரியாக போச்சு. நான் உடனே மனம் திரும்பி அவர்கிட்ட போய் கை கொடுத்து அது சரியாக பண்ண அந்த சிஸ்டர்டையும் போய் தெரியாமல் சொல்கிறேன் மன்னிச்சுக்கிடுங்கன்னு சொல்லி சரியாயிடுது. இது மனம் திரும்புதல் ஒருத்தருக்கு கேஸ் போகுது. எங்கேயும் மனம் திரும்புதல் இருந்தால் வச்சு சரியாக போச்சு. மனம் திரும்புதல் இல்லைன்னு வச்சுக்கிடுவோம், என்னையே தூக்கிடுவாங்க. ஆமே அப்படித்தான். அல்லேலூயா. இந்த கொலை செய்கிறது இன்னும் ஒரு வசனத்தை சொல்லி முடிச்சுருவேன். இதை கொஞ்சம் வேகமாக வாசிக்கணும். இது வந்து பாவத்தை சுட்டி காண்பிப்பவனை கொலை செய்வது. மார்க் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம். நேரம் ரொம்ப ஆயிட்டு. 21வது வசனத்திலிருந்து. ஆமேன். சமயம் வாய்த்தது. ஆமேன். ஏரோது
நாட்களிலே ஆமென். தன்னுடைய பிரபுக்களுக்கும் ஆமென். சேனாதிபதிகளுக்கும் ஆ. கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஆமென். விருந்து பண்ணினான். ஹெரோதியாளின் குமாரத்தி ஆமென். சபை நடுவே வந்து நடனம் பண்ணி பண்ணி ஹேரோதையும் ஆமென் அவனோடு கூட பங்கிருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினார். சந்தோஷப்படுத்தினால் ராஜா சிறுபெண்ணை நோக்கி ஆமென் உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள். அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல் ஆமென். நீ என்னிடத்தில் ஆ. எதை கேட்டாலும் ஆமென். என் ராஜ்யத்தில் பாதி ஆனாலும் ஆமென். அதை உனக்கு தருவேன் என்று ஆ. அவளுக்கு ஆணையும் இட்டான். இட்டான். அப்பொழுது ஆ. அவள் வெளியே போய் நான் என்ன கேட்க வேண்டும் என்று தாயிடம் கேட்டால் அதற்கு அவள் யோவான் ஸ்நானனுடைய ஆமென் தலையை கேள் என்றால் உடனே அவள் ஆமென் ராஜாவிடத்தில் சீக்கிரமாய் வந்து ஆமென் நீர் இப்பொழுதே ஒரு காலத்தில் யோவான் ஸ்நானனுடைய ஆமென் தலையை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாள். ஆமென். அப்பொழுது ராஜா மிகுந்த துக்கம் அடைந்தான். ஆகிலும் ஆணை நிமித்தமும் ஆமென் கூட பந்தியிருந்தவர்கள் நிமித்தமும் ஆமென் அவளுக்கு அதை மறுக்க மனதில்லாமல் உடனே அவனுடைய தலையை கொண்டு வரும்படி தேவனுக்கு கட்டளையிட்டு அனுப்பினான். ஆமென். அந்தபடி அவன் போய் காவற்கூடத்திலே ஆமென் சிரச்சேதம் பண்ணி ஒரு காலத்திலே கொண்டு வந்து அந்த சிறு பெண்ணுக்கு ஆமென் கொடுத்தான். அந்த சிறு பெண் அதை தன் தாயிடத்தில் கொடுத்தாள். போதும். இது ஏன் நடந்தது? அண்ணனும் தம்பியும், தம்பி இறந்து போயிட்டான், தம்பி மனைவி இருக்கு, ஒரு பிள்ளை இருக்கு. தம்பி மனைவியை யார் கட்டிக்கிட்டா? அண்ணன் கட்டிக்கிட்டான். இது தப்புன்னு யார் சொல்றா? யோவான் சார் சொல்லலாம். இது சட்டத்துக்கு தப்பு, இது செய்யக்கூடாதுங்க. உடனே இவன் நினைக்கிறா அவனை காலி பண்ணிடணும். யோவான் இவன் ஏறது கூட நினைக்கல. ஏறது இவன் சொல் கேட்டு பயந்து நடந்தானா. வேதம் சொல்லுது இவன் நீதியும் பரிசுத்தையும் வந்து பேசுனதுனால இவன் பயந்து நடந்தான். ஆனால் இவளுடைய நிலைமை இவனை எப்படியாவது காலி பண்ணிடணும். இவன் யார் தெரியுமா? யோவான் சானா பெரிய தீர்க்கதரிசி, இயேசுநாதருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவன், அந்த தேசத்தை அசைய பண்ணினவன், அவ்வளோ பெரிய பிரசங்கம் பண்ணினவன். அதில் வனாந்திரத்தில் இருந்தவன் ஆட்டு தண்ணு ஒட்டகத்தால் ஒட்டிக்கிட்டு இருந்தான், வெட்டுக்குள்ளேயே சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான், தேனை குடிச்சிக்கிட்டு தான் இருந்தான். அவன் சாப்பாடே கிடையாது, காட்டுக்குள்ளே இருந்தான். அவனை இப்படி வந்து இந்த ராஜா கிட்ட வந்து அலலியா காவற்கடங்களை என்ன ஜெயிலில் மாட்டிக்கிட்டான். இவன் பார்த்தா இந்த சாட்சியை நம்ம என்ன செஞ்சுருக்கப்படாது, வச்சிருக்கப்படாது, காலி பண்ணிட்டான். ஆமென். அநேகர் அப்படிதான் காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை மாமியார் மருமா சண்டையில் போராட்டத்தை பார்த்தா நம்ம அவளை காலி பண்ணுமா, அவன் நம்மளை காலி பண்ணணுமா? அநேகர் உள்ள காலி பண்ணால் கொல்லுதில்லை, வீட்டை விட்டு காலி பண்ணதுக்கு யாரை பண்ணோம்? நம்ம அவளை பண்ணவோ அவன் நம்மளை பண்ணிடுவோமா? ஊடையில் யார் மாட்டிக்கிட்டா? வீட்டுக்காரர். என் பிள்ளை நீ சத்தப்படாத, ஏம்மா நீ சத்தப்படாத, என் பிள்ளை நீ சத்தப்படாத, ஏன் நீ சத்தப்படாத. இங்கே காட்டிட்டு அங்கேயும் போய் சொல்ல முடியாது, அங்கே காட்டிட்டு இங்கேயும் இது நடந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இதுதான் பெரிய 7 பாவம்.